இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து சீமான் இந்த ஈரோட்டு பிரச்சனை குறித்தெல்லாம் பேசாமல் பெரியார் அவதூறு செய்கிறது நடந்துகிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் தெரியும். நாங்களும் சொல்லிட்டோம், நீங்கள் சொல்கிறது அவதூறு, ஆதாரமில்ல அவதூறு, வெளிப்படை விவாதம் நடத்தலாம்னா அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலை. இப்போ ஈரோடு மக்கள் இடத்துல சீமான் எவ்வளோ தூரம் இந்த மண்ணின் மைந்தர் பெரியாரை அவமானப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம். மக்களும் அதை புரிந்து கொண்டு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சீமானால் ஈரோட்டுக்குள்ளார தெருக்களுக்குள்ளார போயெல்லாம் ஓட்டு கேட்க முடியல. அந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் சீமானுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது களத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களே சொல்லிட்டாங்க, எங்கள் கட்சியில் நாம் தமிழருக்கு ஆதரிக்கணும்னு சொல்லி பாஜக முடிவெடுத்திருப்பதா அதனுடைய கட்சி பிரமுகர்களே சொன்னாங்க. இதை நான் 2 நாளாக சொல்லிட்டோம். ஆனால் இது வரைக்கும் பிஜேபி மறுத்தெல்லாம் அறிக்கை விடலை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தனக்கு எதிர்ப்பு அதிகமாகுதுன்னு உடனே இன்றைக்கி நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கலை, தந்தை பெரியாரை எதிர்க்கலை, பெரியாரை ஒளிகன்லாம் சொல்லலைன்னு அவர் பல்ட்டி அடிச்சிருக்கிறார். அவர் சீமான் மாற்றி மாற்றி பல்ட்டி அடிக்கிறது அவருக்கு வழக்கமான விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, இது 2 நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த பிரச்சாரத்துக்கு போகிறவங்க எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, வன்முறையாக அடிக்க போகிறது. பிரச்சாரம் வாகனம் எதிரெதிராக வருதுன்னா உருட்டுக்கட்டை எடுத்து காமிக்கிறது, கல் எடுத்து காமிக்கிறது. இன்றைக்கு கூட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் பிரச்சாரம் செய்யும் பொழுது உள்ளே பூந்து அவங்க அடிக்க போனது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் வன்முறைகள் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் கூட அதிகாரத்தில் கட்சிக்கு எதிரெதிராக பிரச்சாரம் பண்ணப்போ கூட இப்படி வன்முறையெல்லாம் அவங்க பயன்படுத்தி அடுத்தவங்களுடைய நோட்டீஸ் எல்லாம் வாங்கி கிழிக்கிறதுங்களாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ சீமான் செய்கிறதுக்கான அடிப்படை காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய தோல்வி பயமும் ஈரோடு மக்கள் வெறுக்கக்கூடிய வகையிலே சீமான் இருக்கிறார் என்பதான் அம்பலமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, 2 நாளைக்கு முன்னாடி அவர் நான் குண்டு வச்சுருக்கிறேன், போட்டால் புல் பூண்டை கூட முளைக்காது அப்படின்னு பேசுகிறார். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய ஹுமாயூன் என்கின்ற நபர் பெரியார் சிலையை நான் உடைப்பேன், அந்த பொன்னான காலம் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மற்ற கட்சிக்காரங்க பேசுனா எலெக்ஷன் கமிஷன் சும்மா இருக்குமா? தேர்தல் ஆணையம் அவர்களுடைய இந்த பங்கேற்பை ரத்து பண்ணியிருக்கும். அவங்களுடைய டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள தேர்தலேருந்து வெளியேற்றிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் அப்படி எதுவும் செய்யலை. நீங்கள் குண்டு போடுவேன்னு சொல்கிறாரு, சாதி அடிப்படையில் பேசுகிறாரு, பெரியார் தலைவர்கள் சிலையை உடைப்பேன்னு பேசுகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. வன்முறை செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தை அடிச்சிருக்கிறாங்க. நீங்களே அதை செய்தியாக்குனீங்க. அதுலேயும் வெளிப்படையாக பார்க்குறோம், தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் சண்டை போடலை. இவங்க தான் போய் அங்கே அடிக்க போகிறாங்க. இப்போ நேரம் கைது பண்ணியிருக்கணும், சிறையில் அடைச்சிருக்கணும், ஏதாவது செஞ்சுருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யலை. அப்போ ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இங்கே நிலவுது. தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கு. நாங்கள் நேற்றுக்கும் கோரிக்கை வச்சோம். நாங்கள் சீமான் இப்படி மோசமாக வன்முறையாக பேசுகிறாரு, அவரை இந்த தொகுதியிலேருந்து வெளியே அனுப்புங்க அல்லது கைது பண்ணுங்க, அந்த வேட்பாளரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோம். அவங்களோட வேட்புமனுவை ரத்து செஞ்சு வெளியே அனுப்புன்னு சொன்னோம். நான் என்ன கேட்குறோன்னா, தேர்தல் கமிஷன்ட்ட இப்போ குண்டு போடுங்க, நான் குண்டு போட்டுருவேன், போட்டால் புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் பேசியிருந்தார், முஸ்லீம் பேசியிருந்தால் சும்மா இருப்பாங்களா? இந்நேரம் எத்தனை யூஏபிஏ வழக்கு போட்டிருப்பாங்க, என்ஐஏ கொண்டு வந்திருப்பாங்க, ஏகப்பட்ட விசாரணை போலீஸ் இறங்கியிருக்கும், கைது பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன் சீமானை மட்டும் எதுவும் பண்ணலை? இப்போ அவர் ஏதோ அடிக்கிறது, உருட்டுக்கட்டை வச்சு மிரட்டுறது, கல்லை வச்சு கல்லை எடுத்து அடித்து எறிவேங்கிறது, நேராக நோட்டீஸ் வாங்கி கிழிச்சு போடுறது, இந்த வன்முறையெல்லாம் எதிர்கொள்ள முடியாமலாம் இங்கே யாருமே கிடையாது. அதெல்லாம் எதிர்கொள்கிற துணிச்சல் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் இது ஒரு தேர்தல் அமைதியான முறையில் நடக்கணும். மக்கள் அவங்க கருத்தை சொல்லட்டும். நீங்கள் எங்கள் நோட்டீஸை கிழிச்சு போடுறதுனால மக்கள் கருத்தை மாற்றிட முடியுமா? சீமாட்ட நான் கேட்க விரும்புகிறேன். இருக்கிற நோட்டீஸெல்லாம் கிழிச்சு போட்டால் மக்கள் கருத்தை மாற்றிட முடியுமா? இப்போ இந்த நோட்டீஸை கிழிக்கிறதுனாலையோ, அந்த பிரச்சாரத்தை தடை செய்கிறதுனாலையோ, கல் எடுத்து அடிக்க வர்றதுனாலையோ, செருப்பு தூக்கி காட்டுறதுனாலையோ நீங்கள் வெற்றி பெற்ற முடியும் நம்புறீங்களா? இப்போ இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் என்னைக்கு இருந்திருக்குது? வடநாட்டில் இருக்கிற கலாச்சாரத்தை, பண்பாட்டை தமிழ்நாட்டில் கொண்டு திணிக்கிறார். இப்படி மோசமான ஒரு சூழலை இன்றைக்கி தேர்தல் கமிஷன் கைகட்டி வெடிக்க பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு 100 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. அப்போ எப்படி வேட்பாளர்கள் போய் பரப்புரை செய்ய முடியும்? இதர வேட்பாளர்கள் எப்படி பரப்புரை செய்ய முடியும்? பெரிய கட்சிகள் தங்களுக்கான பாதுகாப்பு வச்சுக்க முடியும். இங்கே நாங்கள் தேர்தல் கமிஷனில் கோரிக்கை வைக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கிறதுக்காகலாம் நாங்கள் வரல. எங்கள் பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்குவோம். ஆனால் சீமானுடைய கட்சிக்காரர்கள் வன்முறையில் இறங்குறத, நான் குண்டு வீசுவேங்கிறது மேலே தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்காது, நாங்கள் கைது பண்ண மாட்டோம், அவங்க வன்முறை செய்கிறத தடுக்க மாட்டோம்னு சொன்னால் அவங்க என்ன முறை இருக்கோ அந்த முறை நாங்கள் கையாளுவோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் பாதுகாத்துக்கணும். நாங்கள் வன்முறைக்கெல்லாம் போகிறதில்லை.
எங்களுக்கு வன்முறை மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் எங்களை பாதுகாப்பதற்கு இந்த தேர்தல் கமிஷன் வரலை, இந்த மாதிரியான வன்முறை செய்யக்கூடியவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலை, அவங்க வன்முறை செய்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் அனுமதிக்குது அப்படின்னால் நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக்கிறது? எப்படி நாங்கள் பாதுகாத்துக்கிறது? அதனால் இந்த மாதிரி வன்முறைக்கு வந்தாங்கனால் அதே முறையில் திரும்ப பதிலடி கொடுக்கப்படும். நாங்கள் இந்த சமயத்தை சொல்கிறோம். ஆனால் தேர்தல் கமிஷன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. தேர்தல் ஆணையர் இதுவரைக்கும் இது குறித்து பேசவும் இல்லை. அதனால் தேர்தல் ஆணையர் வரணும், அல்லது தேர்தல் கமிஷன் இது குறித்தான ஒரு தெளிவை தருகின்ற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லை, போகிற மாதிரி இல்லை.